குலதெய்வம் அப்படிங்கிறது பிடிமண் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். இந்த பிடிமண் வழிபாடு அப்படின்னா என்ன? குலதெய்வ கோவிலுக்கு போறோம், அடிக்கடி போக முடியாத தூரத்திற்கு குலதெய்வம் இருக்கிறது, எப்படி வழிபாடு பண்றது? வருஷத்துல ஒரு தடவை தான் போக முடியுது, இல்ல நான் வெளிநாடுகள்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஊருக்கு வரும்பொழுது கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது, என்ன பண்ணலாம்? அந்த கோவில்ல இருந்து வடகிழக்கு மூலையில் ஒரு பிடி மண் எடுத்து வந்து புது மண்பானையில் அந்த மண்ணை கொட்டி மஞ்சள் துணியால் மூடி சந்தன குங்கும பொட்டிட்டு அதை குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மீண்டும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த மண்ணை எடுத்து ஆற்றில் சென்று கரைத்த பிறகு, பானையோடு கரைத்த பிறகு புது மண்பானை வாங்கி மீண்டும் பிடி மண் எடுத்து வந்து மீண்டும் அதே போன்று வழிபாடு செய்து கொள்ள அந்த குலதெய்வ அனுகிரகமாகப்பட்டது வீட்டிற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுதான் பிடிமண் வழிபாடு அப்படிங்கிறது. அந்த காலத்துல அந்த குலதெய்வ கோவில் இருந்து ஒரு சுயம்பு கல் எடுத்துட்டு வருவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுயம்பா இருக்கும். அந்த கல் எடுத்துட்டு வந்து வச்சுதான் வீட்டுல வழிபாடு பண்ணிப்பா. இல்லைனாக்க வீட்டுக்கு கொல்லப்புறத்திலேயோ வாசப்புறத்திலேயோ இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு கீழேயோ அல்லது மாமரத்துக்கு கீழேயோ கொண்டு போய் அந்த கல்லை நட்டு அந்த கல்லை வந்து குலதெய்வமா நினைச்சு வழிபாடு பண்ணுவா. வருஷத்துல ஒரு நாள் போய் படையல் போட்டுட்டு இந்த குலதெய்வத்தை வந்து ஆராதனை பண்ணிப்பா. இதுதான் பிடிமண் வழிபாடு அப்படிங்கிறது. இதில் குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்படும்.